ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆல் கிரியேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹவு டு ஏர்ன் இன் மெஹந்தி. ஓகேங்களா, மெஹந்தியை வச்சு நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் போகணுன்னு பார்த்திங்கன்னா மெஹந்தி கிளாஸை கற்றுக்கிறது, அது மூலயமா எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மெஹந்தி கிளாஸில் நம்ம எந்த அளவுக்கு சொல்லித்தரோமோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு, அது போலவே நீங்கள் எப்படி ஓனாக கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் உங்களோட மினிமம் ஒரு ஆளுக்கு 200 அப்படின்னு வச்சிங்கனாலும், இல்லை ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு வச்சிங்கனாலும் நீங்கள் நல்லாவே மெஹந்தியில் ஏர்ன் பண்ணலாம். இன்றைக்கி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 5000 ரூபா 8000 ரூபாய்க்கெலாம் மெஹந்தி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஓகேங்களா, அப்படின்னா இருக்கக்குள்ள நம்ம ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அப்படின்னா உங்களுடைய ஒரு வளர்ச்சியை பார்த்தா எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி வாங்க. இப்போது நீங்கள் இந்த மெஹந்தியை நல்லா ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கிட்டீங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்களுமே ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கிளாஸ் எடுக்கலாம். கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு செகண்ட் டைப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். அதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா, அந்த மொபைலை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஆப் ஏற்றிக்கணும். ஆப் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஆப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கூகுள் மீட் ஆப்பு, அப்புறம் ஜூம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆப்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல மேம், ஆனால் நான் கிளாஸ் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக சொல்ல போனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு குரூப் கான்டாக்ட் பண்ணி அதில் வீடியோ கால் மூலயமா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா, இல்லை நீங்கள் வீடியோ எடுத்து அதை ஒரு பென்ட்ரைவில் சேவ் பண்ணி அதை வச்சு நீங்கள் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்குள்ள வீக்லி 1 டேஸ் லீவ் எடுத்துக்கிட்டு வீக்லி 1 டே அவங்களுக்கு டெஸ்ட்டு இது போல் நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அவங்களுக்கு 1 மந்த்துக்கு ஒரு கிளாஸோ இல்லை 15 டேஸ்க்கு ஒரு கிளாஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபானா 10 பேர் சேர்ந்தாங்கன்னா யோசிச்சுக்கோங்க, நீங்களே 2000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல் நீங்கள் எந்த அளவு கம்மியாக வைக்கிறீங்களோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பேர் நிறையா ஆட் ஆவாங்க குரூப்பில். அதே போல் உங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா கான்டாக்ட் கிடைக்கும். புரியுதுங்களா, அது மூலயமா அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய பேர் கிளாஸ்க்கு நியூ ஜாயினர்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நீங்கள் எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எப்படிலாம் கிளாஸ் கொண்டுட்டு போகலாம், பேசிக்கான விஷயம். உங்களுக்கு எடுத்தோடனே ப்ரைடலு அப்புறம் அட்வான்ஸை கொண்டு போகிறதுனா ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்த நீங்கள் ஒரு கிளாஸாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அட்வான்ஸ் கொண்டுட்டு வாங்க. ப்ரைடல் கொண்டுட்டு வாங்க. அடுத்து நீங்கள் அட்வான்ஸ் கொண்டு வாங்க. ஓகேங்களா, அடுத்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ண தெரியல, என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்களே சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணி தரோம். புரியுதா, நீங்கள் எப்படி ஒரு நேம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேமை சத்யா இல்லை பவித்ரா இந்த மாதிரி இருக்குது, இல்லை ஆயிஷா ஏதோ ஒரு பேர் இருக்குன்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு மெஹந்தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னா உங்களோட நேமை போட்டே நான் க்ரியேட் பண்ணி தரேன். இது என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியாமையே தயங்கிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதுக்காக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன். நெக்ஸ்ட்டு இதையே நீங்கள் ஒரு கிளாஸஸாக கொண்டுட்டு போகலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மெஹந்தியை நீங்கள் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரைடல் மெஹந்தி போட்டு விடலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பண்டிகை வருது அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் போய் போட்டு விடலாம்.
கம்மியான பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 சாதாரணமான மெஹந்தி போடுறதுக்கு 2 கைக்கு 800 முன்னாடி பின்னாடினாக்கா அதுக்கு 1200 வரும். இதுவே நீங்கள் நல்லா ப்ரைடலாக போட்டிங்கன்னா 2000 வாங்கலாம். காலுக்குன்னு தனியாக வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வாங்கலாம். காலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 காலுக்கு தனியாக 1000, கைக்கு 2 கைக்கு 2500 அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ நமக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னு. இதையுமே தாண்டி சில பேர் வந்துட்டு 2 லெக் அண்டு 2 ஹேண்டு, அதாவது கைக்கும் காலுக்குமே சேர்த்து 8000 இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு யோசிக்க வேணாம், ஓகேங்களா? நம்ம கம்மியாக அமௌண்ட் வச்சு நம்ம நிறையா பேரோட மனசில் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து கூட அமௌண்ட் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ப்ரைடல் வீட்டுக்குனா வந்துட்டு மெஹந்தி எப்படின்னா அங்கே நார்மல் மெஹந்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஸ்ட்ரெயின் அந்த அளவுக்கு இருக்காது, டிசைன் அந்த அளவுக்கு தெரியாது, அது போல் ஃப்ளூவெண்ட்டாக வராது. இதுவே நீங்கள் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளூவெண்ட்டாக வரும், பார்க்குறதுக்குமே நீட்னஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெஹந்தி எப்படி மேக் பண்ணி எப்படி சேல் பண்ணணும்னு சொல்லிவிட்டும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் வந்துட்டு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த மெஹந்தியை கற்றுக்கிட்டு அதில் எப்படி கிளாஸ் எடுக்கணும், அந்த மெஹந்தியை கற்றுக்கிட்டு எப்படி வந்துட்டு ப்ரைடல் வந்துட்டு நம்ம ப்ரைடுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரைடை வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரைடோட அவங்களுடைய இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் நடந்துக்கணும், அவங்களுடைய விருப்பப்படி எப்படிலாம் நம்ம மெஹந்தி போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். மிக்ஸாலஜி இதுவுமே அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு எனக்கு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் கிரியேஷன்.